ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பிட்டு நம்ம வந்து டெஸ்க்டாப் வியூவில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை நமக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லையும் இன்னும் சிம்பிளாக கொண்டு வர மாதிரியும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்றா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸில் பிளாக்கிங் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஆட்சன்ஸ் பேஜ் நீங்கள் ஆட்சன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்சன்ஸ் பேஜில் போனீங்கன்னா அதில் மெனு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோடு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பிளாக்கிங் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இப்போ முக்கியமான அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அதனுடைய யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு அதில் போய் சர்ச்சில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான விஷயங்கள் வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை வந்து பிளாக் பண்ணால் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் வந்து பிளாக்கிங் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த யூஆர்எல் அந்த எக்ஸ்ட்ராவான அந்த ஆட்ஸ் பிளாக்கிங்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இதில் இருந்த முக்கியமான ஒரு விஷயம், லைக் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் சேனலில் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் முன்னெல்லாம் அப்படி தான் வச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேண்டாம், எனக்கு ஃபியூச்சரில் வேண்டாம் நினச்சிங்கனாலும் இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு எனேபிள் மானிட்டைசேஷன் எனேபிளான யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து எது தேவையில்லையோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து மேக்ஸிமம் யூடியூப்ல நம்ம நார்மலாக பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நமக்கு கம்மியாக ப்ளே ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணுறது, குறிப்பிட்டு அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வேணால் நீங்கள் அதை பண்ணுங்க. அதை தவிர்த்து பெருசாக வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. நார்மலாக உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அது நார்மலாக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் வந்து கொடுக்காதீங்க. அது வந்து பிளாக் ஆகிரும். அடுத்து ஒரு 24 ஹவர்ஸ் லைக் 24 மணி நேரத்தில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகாது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிற எல்லாத்துலேயும் ரிலேட்டடாக உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ளே ஆகாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்து தான் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் ஆட்டோ சாப்டர்ஸ். இந்த ஆட்டோ சாப்டர்ஸில் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி வந்துருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ பல்க் அப்டேட் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நீங்கள் ஜஸ்ட் வந்து வீடியோ செக்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம், அந்த கண்டென்ட் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் எல்லா வீடியோயுமே ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் வந்து பல்க் அப்டேட்டும் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் எல்லா வீடியோஸுமே செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ சாப்டர்ஸ்க்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது இனேபிள்லேயே இருக்கட்டுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து சேவ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பல்க் அப்டேட்டும் இந்த ஆட்டோ சாப்டர்ஸ் ஆப்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவர்கிரீன் வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கான இன்சைட்ஸ் லைக் இந்த இன்சைட்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட்ஸில் ஷோ பண்ணக்கூடிய விஷயங்கள் மாதிரியே லைக் எவர்கிரீன் வீடியோஸில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்தில் சொன்ன அப்டேட். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிடுச்சு, லான்ச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் உங்களுடைய சேனலுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் மொபைலே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லைக் மொபைல் யூசருக்கு இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு அப்டேட் அப்படி தான் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த எல்லோ ஐக்கான் அப்படிங்கிற ஒன்று உழுது அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டில் எடிட் பண்ணுறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மெட்டா டேட்டா கொடுக்கும் பார்த்தீங்களா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்து ரீகரெக்ஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி பார்ப்போம் அது என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிறத. ஒருவேளை நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பீல் பண்ணவும் செய்யலாம். இந்த அப்பீல் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே பண்ணுற மாதிரி இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் சிம்பிளாகவே உங்களுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ இல்லாமல் நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். கைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிமிட்டட் ஆர் நோ ஆட்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன் லைக் வந்து எல்லோ சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிற
அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அக்செப்ட் எல்லாமே கொடுத்து சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் சிம்பிள் வந்ததுன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு நீங்கள் அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். பட் எல்லோ சிம்பிள் வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா வீடியோவில், அதே மாதிரி மெட்டா டேட்டாவில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து இதில் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எல்லாமே யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் கொடுத்துக்கிற மாதிரி இருக்காது. கைஸ் எதனால இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு வந்து நம்ம வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணி அதில் வந்து இந்த மானிட்டைசேஷன் எல்லாமே ப்ராப்பராக வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணும். கிட்டத்தட்ட நானே 4 வீடியோஸ் கிட்ட தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணி நீங்கள் யூடியூப் ஆப்லேயே மானிட்டைசேஷன் எல்லாமே இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணப்படாது. நான் ஜஸ்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் தான் பண்ணுவேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜராக இந்த வீடியோஸுமே அவ்வளோவா இல்லை இதில். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணல. பட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த ஒரு அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்ட் அது வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு $green கொடுக்குறது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டையும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கிரியேட்டருக்குமே, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்ததான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஹேஷ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் லைக் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம ட்ரெண்டிங்கான ஹேஷ்டாக்ஸை சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்க்குறோம்னா அதில் கிளிக் பண்ணி பார்க்குற அந்த ஹேஷ்டாக் பேஜாக இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்ச் பண்ணுறோம் ஹேஷ்டாக் போட்டு அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ சர்ச்சிங், எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஷோ பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம லேப்டாப்பில் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கீவேர்ட் டூல் மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை வச்சே நம்ம வந்து இன்னும் டீப்பாக வந்து இதை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லா அப்டேட்டுமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுலபமாக ஸ்டாப்பில் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி யூடியூபரா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல்லையும் கூட நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா விஷயங்களுமே. பட் அப்பப்போ ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் போய் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஒரு மொபைல் யூடியூபர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். 5 மெயினான அப்டேட்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. இன்ஸ்டால அந்த வீடியோ சந்திப்போம். கரண்ட் வந்துருச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே. பட் அப்டேட் தானே குயிக்காக நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.